எனக்கு காலையில பொரியால் தாக்குறது வந்து இன்னும் மீண்டு வரல நானு. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல. நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. ஆ, கால வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு அவ நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. ஆ, உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் காலையில. வச்சு வளைச்சு நெளிச்சிட்டேன். ஆ. காயங்கள் வேற, உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படித்தான் ம். அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி வச்சுட்டேன். அவங்க எது தேவையானவும் நீ பேசக்கூடாது, அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. இல்ல நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம். கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீ வித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. பூபாலன்றவரும் அவரோட சகோதரியும் பேசிக்கிறது கேட்டாலே ஏதோ ஒரு பெண்ணை தாக்குனதை வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் அவளை அப்படி அடித்தேன், இப்படி அடித்தேன், அவள் வந்து மூட்டு லாக் ஆகிடுச்சு, சங்கை பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரித்து ரொம்ப ஏதோ கேளிக்கை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணை அடித்ததை பற்றி. ஸோ 2 பேருமே இப்படி ஒரு சேடிஸ்டாக இருக்காங்க. இதில் வருத்தம் தெரிவிக்கிறது தான் ஒரு சைடில் இருக்கிறது இன்னொரு பெண்ணு தான். ஏன் ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணோட வந்து வழி தெரியாதான்றது வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக புரியல. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குது, ஒரு பொண்ணை போட்டு ஒருத்தன் அடிச்சிருக்கான் அப்படின்றப்போ, ஏன்டா அடித்த, உனக்கு யாரா அடிக்க சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பார்த்தா இவர் சொல்கிறது எல்லாத்தையும் நின்று சிரித்து கேட்டுட்ருக்காங்க இவங்களோட சகோதரி. அவங்க அம்மாவும் அப்படி தான் இருக்காங்க, அவரோட அப்பாவும் அப்படி தான். என் பையன் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? அவர் வந்து ஒரு காவல் ஆய்வாளர் ஆக்சுவலாக. ரீசெண்டாக தான் ரித்தன்யான்ற பொண்ணு வரதட்சணை கொடுமையால் சூசைட் பண்ணி இறந்ததை நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். இந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு வந்து கண்டிப்பாக நடந்துடவே கூடாது அப்படின்றதுல வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சபதம் எடுத்திருந்தோம். ஏன்னா பெண்கள் இந்த வரதட்சணை கொடுமையால் நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்றது இந்த ரித்தன்யாவோட மரணத்துக்கு அப்புறம் தான் தொடர்ந்து ஒவ்வொரு பொண்ணுங்களாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்னையும் வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி நிறைய பெண்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதை அடுத்து நேற்று மதுரையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. காவல்துறையை சேர்ந்த பூபாலன்றவர் தன்னுடைய மனைவியை போட்டு அடித்து காயப்படுத்தி இப்போ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ரித்தன்யா கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 78 நாள் கழித்து இந்த சம்பவமானது வந்து பார்த்திங்கன்னா நடந்துருந்துச்சு. இதனால் அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஆனால் இந்த மதுரையில் நடந்த சம்பவம் இவங்களுக்கு 7 வயசில் ஒரு பையனும் அதுக்கப்புறம் 5 வயசில் ஒரு பையனும் இருக்காங்க. அதாவது திருமணமாகி ரொம்ப காலம் ஆகி போச்சு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்களுக்கு இவரோட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா தினம் அவங்க வீட்டிலேருந்து நீங்கள் காசு கொண்டு வா, உங்கள் அப்பா அம்மாவை இதை செய்ய சொல்லு, இது வந்து எனக்கு பத்தாது, இன்னும் நகையை போட சொல்லு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தினம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பையன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமனார்கிட்ட இவங்க தெரிவிச்சிருக்காங்க. இவருடைய மாமனாரும் அந்த ஏரியாவோட காவல் ஆய்வாளராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவர் தான். ஒரு கட்டம் வரைக்கும் ரொம்ப நல்லவர் மாதிரியே இந்த பெண் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊங்கொட்டி கேட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இவரும் வந்து என் பையன் கேட்டதில் என்ன தப்புன்னு சொல்லிட்டு தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேற்றுலேருந்து போகிற ஒரு வைரல் ஆடியோவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த காவல்துறையை சேர்ந்த பூபாலன்றவரும் அவருடைய சகோதரியும் பேசிக்கக்கூடிய அந்த ஆடியோ இப்போ வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது தன்னுடைய மனைவியை எப்படி அடித்தேன், அவன் வந்து கழுத்தை பிடிச்சி நம்பி விட்டுட்டேன், அதனால் மூச்சு விட முடியல, பேச முடியல, காலை லாக் பண்ணி முட்டிக்கால் வந்து லாக் ஆகி போச்சு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாயை பிடிச்சி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வாயை பிடிச்சி ஃபுல்லாக புராண்டி விட்டேன், அதனால் வாய் ஃபுல்லாக அடிபட்டிருக்கு, இந்த மாதிரி தான் மனைவி எப்படிலாம் அடித்தேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரி கிட்ட ஒரு ஃபோன் காலில் சொல்கிறாரு. இந்த பர்சனை மோட்டிவேட் பண்ணுற, இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா, இன்னும் இருந்தும் இப்படியே வந்து வாயாடுறான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரோட சகோதரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இவங்களும் ஒரு பெண் தானே, இவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு குரூரையான ஒரு புத்தி அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. திருமணமான புதுசில் பூபாலன்றவருக்கு பெண் வீட்டு சைட்லேருந்து ஒரு புல்லட் பைக்கு கிட்டத்தட்ட 60 சவரன் நகை எல்லாமே போட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பத்தாதுன்ட்டு பூபாலனோட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கான செலவுகளையும் வந்து இந்த பெண்ணோட வீட்டில் இருந்தால் வந்து பே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஓசியிலே வந்து மங்களம் பாடணும், தான் வந்து காசை வந்து செலவு பண்ணவே கூடாது, எல்லாமே வந்து பெண் வீட்டு சைட்லேருந்து தான் வரணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த பெண்கிட்ட வந்து டெய்லி வந்து உங்கள் வீட்டிலேருந்து காசு அனுப்ப சொல்லுன்ற மாதிரி இந்த பெண்ணை போட்டு தினம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த பூபாலன்றவர். இந்த ஆடியோ வந்து வெளியிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்திலே வந்து பூபாலன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமறைவாயிட்டார். ஸோ இப்போ காவல்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, பூபாலனை பணியிடை நீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் வந்து இப்போ வரைக்கும் பூபாலன் வந்து தலைமறைவாக தான் இருக்கார் அப்படின்ற தகவல் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த வரதட்சணைங்கிற பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நிறையவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சைட்லேருந்து ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வரதட்சணைக்கு ஒரு பக்கம் வந்து பெண்கள் தான் வந்து நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுறாங்க,
பெண்களே வந்து வீட்டில் வந்து கேட்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் வந்து பெண் வீட்டு சைடு ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு தகுதி பார்த்து வந்து கல்யாணம் பண்ணுறது, இங்கே வந்து ஆட்களை பார்த்தோ வந்து அந்த கேரக்டரை பார்த்தோ வந்து கல்யாணம் பண்ணுறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. நீங்கள் எவ்வளோ செய்வீங்க, நீங்கள் எவ்வளோ செய்வீங்க, இந்த பேச்சுவார்த்தை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் பார்க்க போகும்போது கூட இந்த பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் கூட சொல்கிறாங்க, பொண்ணை பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கேப் ஒன்று விடுவாங்க. அந்த கேப்புக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த பேச்சை எடுப்பாங்க. அப்புறம் பொண்ணுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சு இப்படி தான் ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ ரீசெண்டாகவே கேட்குற நியூஸ் எல்லாமே வந்து பெண்ணுக்கு வந்து 100 சவரன் செய்கிறோம், 200 சவரன் செய்கிறோம், 300 சவரன் செய்கிறோம். இது வந்து இவங்களே வந்து எல்லா தவறுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்படியாக இருந்து கொடுக்குறாங்களோன்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. ரித்தன்யாவோட வழக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக தான் இருந்துச்சு. அவங்க அப்பாவே ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தியாக இருந்து செத்து போயிட்டா, அதில் வந்து எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு கருத்துன்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா வந்து ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா. ஏன்னா ரித்தன்யான்ற பொண்ணு வந்து இப்போ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அணுகியிருக்காங்க. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து நிம்மதியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கமான்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து அந்த பெண் வந்து ஒரு இன்னசென்ட் தான் சொல்கிறாங்க. அந்த பெண் வந்து பழகின எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை பற்றி சொல்கிறது எல்லாமே அவள் ரொம்ப இன்னசென்ட்டு, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவரம் பத்தாது அப்படின்ற ஒரு கருத்து தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு பெண் தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றப்போ ஃபஸ்ட்டு தான் பெற்றவங்க கிட்ட சொல்லுவாள். அந்த பெண்ணுக்கு அவ்வளோதான் அவங்களோட உலகம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் வந்து அவங்களே என்னோட பிரச்சனைக்கு வந்து செவிசாய்க்கலன்றப்போ இதுக்கு மேலே நான் எங்கே போவேன் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் ரித்தன்யா வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க. இங்கே பெண்களுக்கு எதிராக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு விதத்துலையும் சரி. ரீசெண்டாக ஒரு 10 வயசு பொண்ணை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டு மாந்தோப்பில் வச்சு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு எதிராக போய்கிட்டே தான் இருக்குது. சில பெண்கள் வந்து தைரியமாக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. சில பெண்கள் வந்து பயந்து தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்து மனசுக்குள்ளேயே வச்சு புழிக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இங்கே வந்து உங்களோட பிரச்சனைகள் கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. உங்கள் பிரச்சனைகள் கொண்டு போய் சொல்கிறதுக்கும் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான உரிமை வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரச்சனைகள் வந்து உள்ளே வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு காவல்துறையிலேயே கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா வந்து உங்களுக்குன்னு தனியாக வந்து மகளிர் காவல் நிலையம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் சகிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பொறுத்துக்கிட்டு போகணுன்ற வந்து எந்த ஒரு அவசியம் கிடையாது. நம்மளோட கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்றப்போ கண்டிப்பாக அதை பற்றி வாய்ஸ் அவுட் பண்ணி இதை வந்து வெளியே கொண்டு வரது தான் உங்களுக்கும் சேஃபாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது இன்னொரு ரித்தன்யா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறந்துடக்கூடாது, நம்ம வந்து இன்னொரு பெண்ணை வந்து இதே மாதிரி வந்து இழந்துடக்கூடாதுன்றதை வந்து ரொம்ப எல்லாருமே கான்ஷியஸாக இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள். அவங்க கேட்கலையா டைரெக்டாக போயிட்டு உங்களால் முடிஞ்ச கம்ப்ளைண்ட்டை வந்து பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு உங்கள் கையில் வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த பூபாலன் மாதிரியான காட்டு மிராண்டிகளை ஒரு மாதிரி சாடிஸ்ட் மாதிரி நடத்தக்கூடிய இந்த மாதிரி பர்சன்ஸை வந்து சும்மாவே விடக்கூடாது. காவல்துறை அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து கண்டிப்பாக சிறையில் அடைக்கணுன்றது தான் வந்து எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெண்ணுக்கு நடந்துடவே கூடாது அப்படின்றது தான் வந்து ஒரு முதன்மையான கருத்தாக இருக்கணும். என் பையன் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பணம் சூழ்ந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து மக்கள் போயிட்டாங்களா? எல்லாமே வந்து பணம் 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 தான். ஒரு பெண் வந்து தான் வீட்டுக்கு வாழ வராங்கன்னா வந்து அவங்க ஒரு வாழ்க்கையை தேடி வராங்கன்ற ஒரு மைண்ட் செட் இல்லை. அவங்கள ஒரு அசட்டாக மட்டும் தான் பார்க்குற ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பரவி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எந்த பெண்ணுக்கும் வந்து நடக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான செயல்களை வந்து பார்த்திங்கன்னா தட்டி கேட்டுகிட்டே இருக்கும். வணக்கம். SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம். கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீ வித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க.